ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரோ இன் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? 4th ஜான்வரி எப்படி இருக்க போகுது அப்படி பார்க்கலாம். நீங்கள் 4, 5 2 டேஸுமே எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ நான் வீக்கெண்ட் சண்டேக்கு போடுறதில்ல எப்போவுமே. அது நீங்கள் வந்து சாட்டர்டே வரக்கூடிய ரீடிங்ஸை சேர்த்து எடுத்துக்கலாம். ஓகே ஃபைன். ஃபஸ்ட்டு முருகருடைய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, பொறாமை, கோபம், பேராசை, பகை ஆகிய மன அழுக்குகளை தியானம் என்னும் நீரால் கழுவ வேண்டும். ரைட்? ஸோ உங்ககிட்ட ஸ்டில் ஏதாவது கோபம் இருக்கலாம், பகை உணர்ச்சி இருக்கலாம், இல்லை மேபி சில பேருக்கு ஓகே சில பேருக்கு பகை உணர்ச்சி இருக்கலாம், சில பேர் கோபம் இருக்கலாம், சில பேர் அதிகமாக ஏதோ ஒரு விஷயத்தில் தேவையில்லாத ஒரு ஆசை இருக்கலாம், இல்லை மற்றவங்கள பார்த்து ஒரு பொறாமை ஏற்படலாம். இந்த மாதிரி தேவையில்லாத அன்வான்ட் விஷயங்கள் எல்லாமே வந்து தியானம் பண்ண பண்ண சரியாகும். ஸோ யூ நீட் டு டூ மெடிடேஷன் அப்படின்னு வந்து முருகர் வந்து சொல்கிறாரு. ஸோ தியானம் வந்து கண்டிப்பாக பண்ணுங்க அப்படின்றது தான் இங்கே விஷயம் கிடைக்கிது, ரைட்டாக? ஸோ அடுத்து இந்த கார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இது என்ன பிளெஸ்ஸிங்ஸ் ரிலேட்டடாக அப்படின்னு பார்த்தோன்னா, சம்வாட் சில பேர் குழந்தை வேணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா பாசிட்டிவான ரிசல்ட் இருக்கும். இல்லை யாராவது புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும், சம்வாட் ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகே, உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே டோர் இருக்குது பாருங்கள். ஸோ உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. நீங்கள் தான் வந்து ஸ்டெப் எடுக்கணும். அண்ட் சம்வாட் சில பேருக்கு வந்து ஏதோ ஒரு டார்க் விமன், ஓகே, கொஞ்சம் ஒரு லேடி கூட ஏதோ ஒரு டீலிங் வந்து ஏற்படலாம், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படலாம். அதர்வைஸ் ஒரு சில பேருக்கு ஒரு லேடியால் ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணுவீங்க. அப்டிகல்ஸ் டு ஓவர் கம், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வந்து இந்த 2 டேஸில் நிறைய தடைகளை வந்து தாண்டி வந்துடுவீங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அண்டு மணி ரிலேட்டடாக பார்க்கும்போது சில பேருக்கு வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் பிரேக் ஏற்பட்டிருக்கலாம். மணி ரிலேட்டடாக ஒரு யாராவது ஏமாற்றியிருக்கலாம், இல்லை உங்களை வந்து மேபி நீங்கள் அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி அவங்கள்ட்ட பேசியிருக்கலாம், அவங்கள டீல் பண்ணியிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதாவது மணி ரிலேட்டடாக பார்க்கும்போது ஒரு ஹார்ட் பிரேக் தெரியுது, ஓகேவா? அது மற்றவங்களால ஏற்பட்டிருக்கலாம், இல்லை உங்களாலே கூட நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு ஹார்ட் பிரேக்காக இருக்கலாம். பொறுமை இல்லாதனால கூட அது ஏற்படலாம். இன்னும் நம்ம நினச்ச மாதிரி மணி வரலையேன்ற ஒரு எண்ணம், அது கூட உங்களுக்கு ஒரு ஹார்ட் பிரேக், ஒரு ஹெவினஸை கொடுக்கலாம். ஸோ பொறுமையாக இருங்க அப்படின்றது தான் இங்கே தெரியுது. 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ பொறுமையாக இருங்க. நீங்கள் போட்ட எஃபர்ட் கண்டிப்பாக வீண் போகலை. அது வந்து உங்களுக்கு இந்த 2 டேஸில் ஒரு நியூ பிகினிங் வந்து கொடுக்கும். எம்ப்ரஸ் இருக்கா? ஸோ கண்டிப்பாக உங்கள் ஹார்ட் பிரேக்லேருந்து வெளியே வருவீங்க. உங்களுக்கான நியூ பிகினிங், அதுவும் ரொம்பவே சந்தோஷத்தை வந்து கொடுக்கக்கூடிய ரிசல்ட் வந்து உங்களுக்கு வரும் அப்படின்றத பார்க்க முடியுது. அண்ட் கரியர் ரிலேட்டடாக பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு முடிவு எடுக்கிறதுல ஒரு போராட்டம் தருது. அண்டு ஒரு ஆன் அண்ட் ஆஃப் மனம் வந்து ஓகே நினைக்கும், அப்புறம் வந்து இல்லை வேண்டான்னு நினைக்கலாம். ஒரு மூட் ஸ்விங்ஸ் வந்து தெரியுது. அதில் வந்து நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரியுது. உங்களுக்கு அதில் மூமெண்ட்டே இல்லை. ஐயோ, நான் வந்து இவ்வளோ முயற்சி போட்டுட்ருக்கேன் இந்த கரியரில், ஒரு ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம், கரியராக இருக்கலாம். நான் இவ்வளோ முயற்சி போட்டுட்ருக்கேன், இது ஒன்றுமே வந்து நடக்க மாட்டேங்குதே, மூமெண்ட்டே இல்லையேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது வந்து ஸ்லோவாக இருக்குது, பட் ஸ்டேபிளாக இருக்கும், ஓகேவா? ஸோ உங்களுடைய எஃபர்ட்டு சக்ஸஸில் தான் முடியும். ஏன்னா ஸ்ட்ரென்த் இருக்குது, இங்கேயும் பொறுமை தான் வருது. ஸோ இந்த டேயில், இந்த 2 டேஸில் ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை. என்ன ஒரு கன்ஃப்யூஷன் வந்தாலும் பொறுமையாகவே அதை கடந்து வந்துடுவீங்க, ஓகேவா? ஸோ மூன் இருக்கனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அந்த ஒரு மூட் ஸ்விங்ஸ் வந்து ஏற்படலாம். அது ரொம்ப அப்படியே நம்மளை என்ன செய்ய விடாது, மேற்கொண்டு செயல்கள் செய்ய விடாது. அதனால் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா மெடிடேஷன் பண்ணிவிடுங்க, ஓகேவா? அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இல்லை ஏதாவது கோயிலுக்கு போயிடுங்க ரொம்ப அந்த மூட் ஸ்விங்ஸ் ஏற்படும்போது.
பட் அந்த கரியர் ரிலேட்டடா, ஜாப் ரிலேட்டடா ஒரு போராட்டம் இருக்குது, எஃபோர்ட் போட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, அதில் ஒரு சக்ஸஸை வந்து பார்க்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ அதை வந்து நீங்கள் தாராளமாக இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்னா, அதில் நீங்கள் தொடர்ந்து எஃபோர்ட் போடுங்க. சக்ஸஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. அடுத்ததாக லவ் ரிலேட்டடாக பார்க்கும்போது டெத்து, 4 ஆஃப் கப்ஸ், ஜஸ்டிஸ். ஓகே. ஸோ சில பேருக்கு பிரேக்கப் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் பாஸ்டில் வந்து அது ரொம்ப கவலையை கொடுக்குது. அதையே நினச்சிட்டு இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு வரக்கூடிய புது ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கல அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படி இருக்குது. ஓகே. கொஞ்சம் பாஸ்ட்டை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணலாம் அப்படின்னா, டெத்து, ஜஸ்டிஸ் தெரியுது. ஸோ ஒரு உண்மையை புரிஞ்சுட்டு அந்த பாஸ்ட்டை நினச்சி ஃபீல் பண்ணுறத வந்து நீங்கள் பண்ண மாட்டீங்க இனிமேல். புதுசாக ஒரு பிறவி எடுத்து லாயலாக இருக்கணும், நம்ம சிச்சுவேஷனை பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு சினாரியோ. இன்னொரு சினாரியோ நம்ம என்னன்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு பாஸ்டில் நடந்த விஷயங்கள் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து உங்களுக்கான ஒரு நியாயம் வந்து கிடைக்கும். ஒரு நியூ பிகினிங் வந்து இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பேலன்ஸ்டு சிச்சுவேஷன் ஏற்படும். நீங்கள் ஆனால் உங்கள் எனர்ஜி எப்படி வச்சுக்கோங்க, பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க. அதையே நினச்சி கவலைப்பட வேண்டாம். அந்த கவலையிலேருந்து விடுபட்டு நியூ பிகினிங்கில் வந்து நீங்கள் போயிட்டே இருங்க. ஸோ உங்களை தேடி உங்களுக்கான ஜஸ்டிஸ் வந்து வரும் அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே. அண்ட் உங்களுக்கான கைடன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ கைடன்ஸும் பார்க்கும்போது எல்லா விஷயத்தையும் வந்து சரண்டர் பண்ணிடுங்க. உங்கள் குலதெய்வத்தையோ, பிடிச்ச தெய்வத்திட்டையோ, யூனிவர்ஸ்ட்ட வந்து சரண்டர் பண்ணிடுங்க. எது நடக்கணுமோ அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கட்டும். ஓகேவா? அப்போ தான் நீங்கள் வந்து புதிய விஷயங்கள உங்கள் வாழ்க்கைக்குள்ளே விட முடியும். ஓகேவா? இல்லைனா நம்ம பாஸ்ட்டே நினச்சிட்டு புதிய விஷயங்கள் வந்து புது லவ்வாக தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ரைட்? நம்ம எமோஷ்னலாக டிஸ்டர்பன்ஸ்லேயே உட்காந்துருந்தா கரியரில் முன்னேற முடியாது இல்லையா? அப்போது வந்து சரண்டர் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு போனீங்கன்னா, கரியரில் ஒரு க்ரோத் வரும், டெவலப்மெண்ட் வரும். அப்படி நீங்கள் பெரிய ஆளாக வரும்போது மற்றவங்களால ஈர்க்கப்படுவீங்க. ஓகேவா? அண்ட் இங்கே ஒரு லவ் ரிலேட்டட் மெசேஜ் ஒன்று இருக்குது. உங்கள் பர்சன் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்க, என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு அப்படின்னா, நம்ம ஃபிசிக்கலாக தான் தூரமாக இருக்கிறோம். பட் ஸ்பிரிச்சுவலாக வந்து நமக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்க தான் செய்யுது. ஓகே. பட் எதுவும் இங்கே மிஸ் ஆகலை. கொஞ்சம் டைம் வேணும், ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஒன்று நீங்களாக இருக்கலாம், இல்லை அவங்களா இருக்கலாம். ஸோ அந்த ஒரு உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து ஒரு மரியாதையை வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் தெரியுது. ஸோ சோல்மேட் நீங்கள் கூடிய சீக்கிரம் ஆல்ரெடி நீங்கள் மீட் பண்ணியிருக்கலாம். அதர்வைஸ் கூடிய சீக்கிரம் உங்களுக்கான ஒரு சோல்மேட்டை நீங்கள் மீட் பண்ணுவீங்க. ஓகே. அண்ட் ஒன்லி டைம் வில் டெல். சில விஷயங்கள், சில கேள்விகளோடு நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா, அதுக்கான பதில் வந்து காலம் சொல்லும் அப்படின்ற ஒரு பதில் கிடைக்கிது. அண்ட் ஃபைனலாக உங்கள் பர்சனுடைய ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, 1 செகண்ட் உங்களுக்கு கார்ட்ஸ் காட்டுறேன். உங்கள் பர்சனுடைய ஃபீலிங்ஸ் என்ன பார்க்கும்போது பாருங்கள், பட்டர்ஃப்ளை, ஃபோனிக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ரீயூனியன் தான் விரும்புகிறாங்க. ஆனால் என்ன ஒரு எண்ணம் அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னா, எல்லா பிரச்சனையும் நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்ற ஒரு தாட் இருக்கிறனால தான் அவங்களால ஸ்டெப் எடுக்க முடியாமல் இருக்குது. என்றைக்கு வந்து நம்ம மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அப்போ வந்து சீக்கிரமாக ஹீல் ஆயிடுவோம் இல்லையா? சீக்கிரமாக அதுலேருந்து வெளியே வந்துடுவோம். நம்ம தப்பு பண்ணால் நம்ம சீக்கிரம் நம்மளை மன்னிச்சிடுவோம். மற்றவங்க தப்பு பண்ணால் மட்டும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், மன்னிக்க மாட்டோம். இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, இட் வில் டேக் டைம், மச் டைம், அந்த மாதிரி இருக்காங்க பர்சன். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த ஹீலிங் வந்து இன்னுமே போயிட்டே இருக்குது. ஓகே. ஸோ இன்னுமே ஒரு ஹார்ட் பிரேக் ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே. சம்வாட் சில பேருக்கு வந்து தேர்ட் பார்ட்டியை நம்பி போய் இப்போ அதில் ஏமாந்து அதில் ஹீல் ஆகி அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து அவங்க வெளியே வந்துட்டு இருக்காங்க அப்படின்னும் சொல்லலாம். சில பேருக்கு அது பொருந்தும். ஓகே. ஸோ ஒரு மாற்றம் பார்க்குறாங்க அவங்க. பட் கொஞ்சம் ஹீல் ஆகிட்டு தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி ஹீலிங் அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ப்ராப்ளமும் வந்து ஹீல் ஆகணும் அப்படின்றது. அண்ட் இதில் ஒரு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் வேணும், ரீயூனியன் வேணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஃபீலிங்ஸாக தெரியுது. ஓகேவா? ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட்டில் உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ
இங்கே நம்ம ரீயூனியன் ரிலேட்டடாக பார்க்குறோம். ஸோ யூ கேன் டைப் 222 இந்த கமெண்ட் செக்ஷன். ரீயூனியனுக்கான ஒரு அறிகுறியாக இருக்கும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பாய்.